சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே தேவனைக்கு பூத்தாலே கூடினாயும் போகுமே. எத்தே என்னத்தே எங்க அம்மா வீட்டு கிளம்பட்டுமா? ஏத்தே அம்மா வீடு சரியா? அது என்ன ஆட்டுக்குட்டி வீடு? சரிட்டே இப்ப எது கூப்பிட்டிய? எங்க அம்மா வீட குறை சொல்லுக்கா? இல்லத்தே நான் சொல்லல, என் மோதன் சொன்னா. ஆமாத்தே. என்னது உள்ளூருக்குள்ள டூர் அடிக்கணுமா? உள்ளூருக்குள்ள டூர் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வேணா ஒண்ணு பண்ணலாம், பெரியத்த வீட்டுல போய் 4 நாள் வேணா டூர் அடிக்கலாம். அதுதான் சொல்றீங்களே. என்ன சொல்றியே? அவிய வெளியே போறாங்களா? அவியலுக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையாமா? அப்புறம் என்னாச்சுட்டே? வெளிநாட்டுக்கு போறாங்களோ? என்னது தோட்டத்திலயா? எப்படி ஏத்தே? அப்படின்னா நம்ம எங்க போய் தங்குறது? நம்மளுக்கு தோட்டம் எங்க இருக்கு? ஏத்தே விளையாடாங்கத்தே, எனக்கு எங்க தோட்டம் இருக்குது? நீங்களும் போறீங்களா? எங்கத்தே போறிய? நீ கூட்டிட்டு போங்க. ஐயோ நீங்க மட்டும் போங்க தே. ஆல் தி பெஸ்ட் தே. இதுக்கு மேல வந்துடாதுங்க. இல்லத்தே நீங்க ஆசைப்படுறீங்களா? எப்படி தடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம எங்க அம்மையா இருந்தா இந்த மாதிரி கூறுகட்ட கேள்வி எல்லாம் கேட்க மாட்டா. ஐயோ இல்லத்தே மன்னிச்சிருங்க தே. நீங்க ஊன்னு சொன்னீங்களா நான் உசுர கூட கொடுத்துருவேன் தே. என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய தே. தேங்க்ஸ் தே. ஏத்தே எதுக்கு தே நீ கூப்பிட்டிய? ஏத்தே அப்ப நீங்க இங்கே கிடக்க போறீங்களோ? ஏத்தே நீங்க வந்துட்டு மாமா எங்க போவே? ஏத்தே நான் தான் முதல்ல சொன்னேன் நான் வருவேன் தே.
சரித்தே, இருந்தாலும் வெளியூருக்கு நம்ம போயிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். தோட்டத்து வீட்டுல தங்கினாலும் இதே மூஞ்சில தானே பாக்கணும். அதான் கொஞ்சம் வைத்தச்சலா இருக்கு தேய். இல்ல தேய், நாங்க வாரம் தேய். நானும் வரேன் தேய். ஏ தேய், இன்னைக்கே போறோம். சரி தேய். சரி தேய். சரி தேய். டூருக்கு போகும்போது நல்ல புளி சாதம் கட்டி எடுத்துட்டு போனா திங்க நல்லா இருக்குமா? மைனிய கூப்பிட்டு புளி சாதம் கட்ட சொல்லு. அப்படியே துவையில அரைச்சு வைக்க சொல்லுமா. ஒரு 10 முட்டையாவது அவிச்சு வைக்க சொல்லு. புளி சாதம் முட்டை துவையில சூப்பரா இருக்கும். முடிஞ்சா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ண சொல்லுமா. எதுக்கு செய்யணும்? அம்மா டூர் போறோம்ல, வழியில திங்கிறதுக்கு வேண்டாமா? வழியில திங்கிறதுக்கா? இங்க அந்த தோட்டத்து வீட்டுக்கு போறோம். இதுக்கு போற வழியில என்னத்த உட்கார்ந்து திங்க போற? என்னது தோட்டத்து வீட்டுக்கா? அங்கதான் பஸ் வருது. இல்ல, பெரிய லாரி வருது. வாழைக்காய் ஏத்ததுக்கு ஒண்ணே அதுக்கு மேல ஏத்தி விடியா நானும் பேரு. அம்மா வாழைக்கால பஜ்ஜி போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. வாழைக்கால பஜ்ஜி போடக்கூடாது. ஒண்ணே தூக்கி வாழைக்காய்க்கு பதிலா பஜ்ஜி போடணும். ஏம்மா அப்படி சொல்லியா? பிறகு எங்கன சுத்தினா திங்கிறதுக்கு வந்து கரெக்டா? எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இங்க பாரு, நம்ம தோட்டத்து வீட்டுல போய் 1 மாசத்துக்கு தங்க போறோம். அங்க எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க. அந்தந்த வேலைக்கு சாப்பாடு தருவாங்க. மத்த நேரம் ஃபுல்லா தோட்டத்துல வேலை பார்க்கணும். அது இல்லாம அங்க வந்து நின்னுட்டு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டாங்க பிச்சு போடுவாங்க. எம்மா அப்படின்னா எதுவும் செஞ்சு தர மாட்டீங்களா? அப்ப நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கேயே இருப்போம். நீ வேணா இங்க இருந்து வீட்டை பார்த்துக்க. ஒத்தையில பொங்கி தின்னு. நாங்க எல்லாரும் போறோம் போறோம். ஒத்தையில பொங்கி திங்கணுமா? அப்ப நானும் வாரேன். அதானே, ஒத்தையில பொங்கி திங்கணும்னா முடியாது. நல்லா எனக்கு வந்து பறந்து தொலைஞ்சிருக்கு பாரு. எம்மா தோட்டத்தை எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்துதான் சமைப்பாங்களோ? ஆமா. அப்போ கூட்டாஞ்சோறு செய்ய சொல்லுமா. ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ கடவுளே. டேய் சூர்யா, இப்போ நான் நடந்து காட்டுறேன். அதே மாதிரி நீ நடக்கணும், சரியா? இப்படிதான் எல்லாரும் நடப்பாங்க. அழகு ஸ்டைல்ல கையை வீசிக்கிட்டு காலையை இப்படி வீசிக்கிட்டு நடக்கணும். என்ன மாதிரி ஸ்டைல்ல நடப்பாப்பா? அஸ்வின், எனக்கு நடக்கலாம் தெரியும். சரி அஸ்வின். லேசாதான் வலி இருக்கு, ரொம்ப இல்ல. சூர்யா, இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. சரியா, சின்ன பிள்ளை டூருக்கு போகணும்னு ஆசைப்படுது. அப்படியேப்பா, எல்லாருக்கும் டூருக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு. அதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமையா, போட்டாச்சு. அப்படியே யாஸ்மின், உனக்கு எல்லாம் தெரியுமா? என் பிள்ளை சூர்யாவுக்கு அப்ப எல்லாம் தெரியலையா? ஆமாமா, நாங்க 2 பேரும் நிறைய இடம் சுத்திருக்கோம்ல. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். ஆமா,
சரிம்மா. தோட்டத்து வீட்டுல இருக்கிறது உனக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்லையா? இல்லம்மா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எனக்கும் தோட்டத்துல போய் இருக்கணும், அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அடிபட்டிருக்கு போக கூடாதுன்னு சொல்வீங்களோன்னு தான் கேட்காமலே இருந்துட்டேம்மா. இப்போ நல்ல வேலை நீங்களே போக சொல்றீங்க. எனக்கு சந்தோஷம் தான்மா. எல்லாரும் போலாம். ஐயா வர முடியாதுப்பா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பத்தியா. நம்ம எல்லாரும் அங்க போவோம். கதிருந்து இருந்து அவங்கள பாத்துக்கிடுவான். நானும் கொஞ்ச நேரம் அங்க இருப்பேன், அப்புறம் இங்க வந்து இருப்பேன். சரிம்மா, நீங்க மட்டும் அப்பாவை பாத்துப்பீங்களா? அதெல்லாம் பாத்துக்கிடுவோம்ப்பா, கதிர் கூட இருக்கான்ல, நல்லா பாத்துக்கிடுவோம். தம்பி சூர்யா, தோட்டத்து வீட்டுக்கு வர்றியாப்பா? இல்ல உனக்கு இங்கதான் இருக்க பிடிச்சிருக்குன்னா இங்கேயே இருக்கியா? எப்படி இருந்தாலும் சரி, அண்ணே உன் கூட தான் இருப்பேன். உன் முடிவு என்ன, இங்க இருக்கியா இல்ல தோட்டத்து வீட்டுக்கு வர்றியா? என்ன, நான் தோட்டத்து வீட்டுக்கு வரேன். எனக்கும் தோட்டத்தை பாக்குறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் ஆசையா இருக்குண்ணா. அப்படியாப்பா, உன் ஆசைதான் எங்களுக்கு முக்கியம். உனக்காக 1 மாசம் இல்ல 9 மாசம் அங்க தங்கணும்னாலும் நாங்க தங்குவோம். சரிண்ணா. தம்பி சூர்யா, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாவுப்பா, நாளைக்கு கிளம்பிடலாம். ஏதாவது விட்டுட்டா கூட கவலைப்படாண்டா, வந்து எடுத்துக்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தம்பி அஸ்வினே, சூர்யாக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. எல்லாரும் தோட்டத்து வீட்டுக்கு போவோம். அஸ்வின், எல்லாரும் அங்கதான் போய் வேலை பாக்குறாங்க. ஏற்கனவே அண்ணாங்கெல்லாம் பகல் ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஃபேமிலியா போறோம். நான் தோட்டத்துக்கு போனதே இல்ல. எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு அஸ்வின். அஸ்வின், அங்கேயும் ஜாலியா தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து இருக்க போறோம்ல. இல்ல அஸ்வின், எனக்கு அங்க போறதுக்கு ரொம்பவே இஷ்டம் வந்துருச்சு. ஆசையா இருக்கு அஸ்வின். நான் கண்டிப்பா தோட்டத்துக்கு போதான் போறேன். எனக்காக வா அஸ்வின். ஆமா அஸ்வின், நான் தோட்டத்துக்கு போனதே இல்ல. அங்க எப்படி இருக்கும்னே தெரியாது. நம்ம எல்லாரும் அங்க போய் ஜாலியா இருக்கலாம்ல. அஸ்வின், எப்படி இருந்தாலும் சரி, நம்ம போலாம். ஏங்க ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் நெட்டு? நம்ம சின்ன பொண்ணு ஆசைப்பட்டால டூருக்கு போனோன்னே, நான் கூட உங்ககிட்ட நேற்று சொன்னேன்ல. ஆமா, நான் இப்ப போக முடியாதுன்னு சொன்னேன்ல. எனக்கும் வேலை இருக்கு, வேலைக்கு போனோம். அதனால டூர்லாம் அடுத்த வருஷம் பாப்போம். ஏங்க, டூருக்கு உங்க அம்மையை ஏற்பாடு பண்ணிட்டாவ. எங்க அம்மையா? ஆமாங்க, அத்தையை ஏற்பாடு பண்ணிட்டாவ. எப்படி, எங்க போறோம்? அதை கேட்டீங்கன்னா அசந்து போயிருவிய. எங்க தெரியுமா? தோட்டத்து வீட்டுல போய் 1 மாசம் தங்க போறோமா. தோட்டத்து வீட்டுக்கா? அங்க எதுக்கு? அங்க போறதுக்கு இங்கே இருந்துட்டு போயிடலாமே. ஏங்க, அங்க போனாலும் ஒரு மாற்றம் கிடைக்கும்ல நம்மளுக்கு. இதே வீடு, இதே கட்டிலு, இதே பெட்டு, இதே சேனலு பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்கீங்க. 1 மாசம் அங்க தங்கிட்டு வந்தா இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். நெட்டுமா, நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க. அப்ப நீங்க ஒத்தையில இங்க இருப்பீங்களோ? இல்ல நெட்டுமா, நான் பெரியப்பா வீட்டுல தங்கிக்கிறேன். என்னது, பெரியப்பா வீட்லயா? ஆமா நெட்டுமா, அங்கதான் எல்லாரும் இருக்காவல்ல. அங்க போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து தூங்கிடு. ஏங்க, அவியட்ல இருக்க சின்ன பிள்ளைகளும் இடம் பிடிக்குதான் டூர் போனோம் நீ. அதனால முதல்ல கிளம்பியது அவியதான். அவியதான் பிளான் போட்டு உங்க அம்மைக்கு சொன்னதே. அப்படியா? அப்ப சின்ன பிள்ளைங்க அவிய அப்பா அம்மா எல்லாரும் கிளம்புவாவ. மத்த எல்லாரும் அங்கதானே இருப்பாவ. அங்கேயே நான் போய் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிடு. என்னையா அங்கேயே தங்கிக்கிட்டீங்க? ஏதோ சரியில்லையே. அங்க ரோசா பக்கம் குஷ்பக்கம் பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பியாவ. நீர் அங்க போனா உங்களை யார் கவனிப்பா? அத சரோஜினி இருப்பாள்ல. ஓஹோ, அப்படி வரீங்களோ? இங்க பாரும் பென்சிலு, அங்க பெரிய மாமா தவிர மீதி எல்லாரும் டூருக்கு வரலாம். நீர் அங்க போய் உங்க பெரியப்பா கூட தான் கும்மி அடிக்கணும், பரவாயில்லையா? நெட்டுமா, எல்லாருமா வராவ? ஆமா, எல்லாரும் தான். அப்ப சரி நெட்டு, அப்ப நானும் வரேன். என்ன இப்போ ரொம்ப ஆர்வமா வரேன் நம்ம இருக்கு? இல்ல நெட்டு, ஒத்தையிலன்னா நான் இருந்துக்கிட மாட்டேன். அதான் உங்க பெரியப்பா இருக்காருல. பெரியப்பாக்கே உடம்பு சரியில்ல, அவரு கூட எப்படி போய் நான் தைரியமா இருக்க முடியும்? அப்புறம் ராத்திரி பாத்ரூம் வந்தாலே உன்னை எழுப்பிதான் கூப்பிட்டு போவேன். நான் உன் கூடயே வரேன் நெட்டு. இங்க பாரு போய், வந்தியாரா என் கூடவே இருக்கணும். நான் போடுறத திங்கணும், வேலைக்கு கிளம்பணும், வந்து அந்த ஆளை படுத்துக்கிடணும். அவட்ட போய் கதை விடுறது, இவட்ட வந்து கதை விடுறதுல இருக்கக்கூடாது. என்ன புரியுதா? நெட்டு, நான் அங்க போய் யார் கூட கதை விட போறேன்? நம்ம குடும்பத்து கூட தானே பேசுவேன். அதுதான் இருக்கக்கூடாதுங்கிறேன். சரி நெட்டு, அதான் நீ இருக்கல்ல. அது